அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து, அதாவது 30 மாதங்கள் தங்கி இருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார். சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான். இதனால்தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் அந்தந்த ராசிகளில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை, விதம், வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை, முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார். 7.5 ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த சனி பகவான் ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார். இந்த சனியின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எந்த காரியம் செயலிலும் முழுமையான ஈடுபாடு, வியாபார நோக்கம், புத்தி கூர்மை, சுய அறிவு, செயலால் முன்னேறுபவர்கள். எதிலும் தனக்கு லாபம் காணும் வியாபார நோக்கம், வீழ்ந்த தொழிலை உயர்த்தும் திறமை, தன் திறமையால் செல்வம், செல்வாக்கு அடைவார்கள். தைரியம், காரியவாதி, செயலில் கண்டிப்பு, கரார், எதிலும் வியாபார புக்தி, நோக்கம், செல்வம் சேர்க்கும் சூட்சும அறிவு, மக்கள் மத்தியில் மரியாதை, பேச்சில் சாமர்த்தியம், சதா சிரித்து பேசும் குணம், சமயோஜித புத்தி, நிர்வாக திறமை, தொழிலில் புதுமையை புகுத்துபவர்கள், புதிய புதிய உணவுகளை ருசியாக உண்ணுவதில் விருப்பம், புதிய புதிய இடங்களை பார்ப்பதில் விருப்பம், தோல்வியை கண்டு துவளாத தன்னம்பிக்கை, தைரியம், அனைத்து துறைகளிலும் தன் அறிவால் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், புத்தி சக்தியால் புகழ் பெறும் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியான மிதுன ராசிக்கு 9வது கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் கோச்சார நிலையில் உங்கள் மிதுன ராசிக்கு 10வது ராசியான மீன ராசிக்கு வந்துள்ளார். 2.5 வருடங்கள் சனி பகவான் இங்கு தங்கி இருந்து தரும் பலன்களையும், மேலும் தனது 3, 6, 10ஆம் பார்வையால் தரும் பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோண அதிபதி, மேலும் அவர் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு நட்பு. சனி அமர்ந்துள்ள மீன ராசி உங்கள் ராசிக்கு 10வது கேந்திரஸ்தானம். பொதுவாக சுப கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் நன்மைகள் செய்யாது, பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் நன்மையை செய்யும். ஜோதிட சாஸ்திர கூற்றுப்படி பாவ கிரகமான சனி பகவான் இப்பொழுது கேந்திரத்தின் சுப ஆதித்யம் பெற்று பல நன்மைகளை செய்ய போகின்றார். மீன ராசியில் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி, சனியின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி, சனிக்கு நட்பு கிரகமான உங்கள் ராசிநாதன் புதனின் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. குருவிற்கு சனி நட்பு, புதனுக்கு சனி நட்பு. இதனால் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தருவார். கால புருஷ தத்துவத்தின்படி கர்மஸ்தானம் மகர ராசி, மகர ராசியின் அதிபதி சனி. நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு 9வது ராசியான தனுசு ராசி பூர்வ புண்ணிய ஜென்ம பாவ புண்ணியங்களை குறிப்பிடும் ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு. இதை
பூர்வ புண்ணியாதிபதி கிரகம் என்று கூறுவார். இந்த பூர்வ ஜென்ம பாவ சாபத்தை கர்மம் என்றும் கூறுவார்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு, செல்வம், நிலம், பூமி, வீடு, வாகனம், உணவு, உடை என அனைத்தையும் அடைய அவனுக்கு தொழில்தான் உதவி செய்யும். நாம் செய்யும் தொழிலை கர்மம் என்று கூறுவார்கள். ஒருவர் என்ன தொழில் செய்தால் வாழ்வில் உயர்வை அடையலாம் என்பதை தீர்மானிப்பவர் தொழில் கிரகமான சனி பகவான். கர்மம் என்பது வேறு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் கர்ம தொழில் ஸ்தானத்திலே தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது கோச்சார நிலையில் அமர்ந்துள்ளார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் நிகழ்வு இது. உங்கள் ராசி, நட்சத்திரம், கிரகம், கேந்திரம், தொழில் ஸ்தானம், தொழில் கிரகம் என அனைத்தும் ஒருங்கே இப்போது நன்மை தரப்போகின்றது உங்களுக்கு. மீன ராசியில் அதிக பலத்துடன் வந்து அமர்ந்துள்ள சனி பகவான் உங்கள் ஜீவனத்திற்கு தொழிலை ஏற்படுத்தி வைப்பார். உங்கள் ராசிநாதன் புதனுக்குரிய தொழில்களான கல்வித்துறை, பள்ளி, கல்லூரிகள், நிர்வாகம், வாணிபம், வியாபார கடைகள், தரகு, கமிஷன் மண்டி, ஆடிட்டர், அக்கவுண்ட்ஸ், ஆசிரியர் பணி, வழக்கறிஞர், பத்திரிகை தொழில், நிதித்துறை, பணம், பொருள், நிர்வாகம், நீதித்துறை, அஞ்சல் துறை, செய்தித்துறை, மக்கள் தொடர்பு, தகவல் தொடர்பு, ஐடி, கணினி, கம்ப்யூட்டர் தொழில், வியாபார ஆலோசகர், தூதரகத்தில் பணி, ஒற்றர் வேலை, புலனாய்வுத்துறை, அரசியல், இதுபோன்ற துறைகளில் உயர் பதவி, வங்கி பணி, பொதுவாக தினமும் மக்களை சந்திக்கும் தொழில்களில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பகவான் தொழில் அதிபதியாக இருந்து பலனை தரப்போகிறார். கடந்த 2 வருடமாக சரியான தொழில் அமையாத நிலை, தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்காத நிலை, அறிவு, திறமை, ஆற்றல் இவை அனைத்தும் இருந்தும் அதனை வெளிக்காட்ட முடியாத நிலை, பிறருக்கு அடிமை போல் இருந்து பணியாற்றியது, சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் உயர்வில்லை, நஷ்டம், கடன், நாணயம், நம்பிக்கை குறைந்து போய் இருந்திருக்கும். மீனராசிக்கு வந்துள்ள சனி பகவான் அருள் பார்வையால் இனி இந்த நிலை மாறப்போகின்றது. உத்தியோகம் இல்லாதவர்கள் உத்தியோகம் அடைவீர்கள். தொழிலில் இழப்பு, சரிவை சந்தித்தவர்கள் மறுபடியும் தொழிலில் எழுந்து மேன்மையடைவீர்கள். இழந்த பணம், பொருள், புகழை அடைவீர்கள். சிலர் நீங்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த தொழில் உத்தியோகத்தை அடைவீர்கள். இன்னும் சிலர் உங்கள் முன்னோர்கள் செய்த தொழில்களான வியாபாரம், கடை, வாணிபம், பள்ளி, கல்லூரி, நிர்வாகம், வட்டிக்கடை இதுபோன்று உங்களின் சொந்த தொழிலில் நிர்வாகி தொழிலை செய்வீர்கள். உங்களின் சூட்சம அறிவினால் தொழிலை மேன்மைப்படுத்தி நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். முன்னோர்கள் பெற்றோர்களால் தொழிலில் உண்டான கடனை அடைத்து தலை நிமிரச் செய்வீர்கள். சிலரின் பெற்றோர்கள் நிர்வாகத்தை விட்டு விலகி உங்களை நிர்வாகியாக நியமித்து தொழிலை செய்து வரக்கோரி ஒதுங்கி விடுவார்கள். முதலாளி ஸ்தானத்தை அடைவீர்கள். புக்தி சக்தியால் வாழ வேண்டியவர்கள் நீங்கள் என்பதுதான் விதி. ஒரு செயலை, காரியத்தை தொடங்கிவிட்டால் உணவு, தூக்கம் என எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து அந்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சனி பகவான் உழைக்கும் சக்தியை உங்களுக்கு தருவார், ஊக்கத்தை தருவார். நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசி வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனதில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து சரியான திட்டம் வகுத்து அதை செயல்படுத்தி பேசாமலேயே செய்யும் காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் திட்டத்தை ரகசியமாக மனதில் வைத்து மற்றவரிடம் கூறாமல் காரியத்தை சாதித்து காட்டுவீர்கள். ஆண், பெண் இந்த ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சனி பகவான் தரும் இந்த நல்ல பலனை அடைவீர்கள். அரசு துறை, தனியார் துறை, வங்கி பணி, ஐடி கம்பெனிகளில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு பதவி உயர்வை உண்டாக்கி வைப்பார் சனி பகவான். அலுவலக மாற்றத்தை, இடம் மாற்றத்தை தருவார். இடமாற்றம் ஏற்பட்டால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் நன்மைகள் உண்டாகும். மாறுதல் பணவரவை தரும். சிலர் தலைமை பதவியை தன் வாரிசுகளுக்கு விட்டு தந்து அவர்களை நிர்வாகி ஆக்கி விடுவார்கள். சிலர் வியாபாரத்தில் கடைகளை இடமாற்றுவார்கள். இதனால் வரை அரசியலில் எதிரிகளை, போராட்டங்களை சந்தித்து வந்தவர்கள் புதிய பதவியை அடைவீர்கள். உங்களின் பிறப்பின் போது எழுதி வைக்கப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் மீனராசியில் இருந்தால் இழந்த பதவியை இந்த 2.5 வருட காலத்தில் திரும்ப அடைய செய்து விடுவார். அனுபவியுங்கள். பொதுவாக கடகம், விருச்சிகம், மீனம் ராசிகளில் சனி இருக்கும் போது பிறந்த அரசியல் தலைவர்கள் தான் தமிழகத்தில் முதலமைச்சர் பதவி வகித்துள்ளார்கள். இது அனுபவ ரீதியான உண்மை. அதே போன்று அரசு உத்தியோகத்தில் பெரிய நிறுவனங்களில் தலைமை பதவி வகிப்பவர்களும் இந்த ராசிகளில் சனி இருக்கும் போது பிறந்தவர்கள் தான். மீன ராசியில் சனி உள்ள அரசியல்வாதிகளே உங்கள் அரசியல் எதிரிகள் அடங்குவார்கள் அல்லது அரசியலை விட்டே விலகுவார்கள். சனி பகவான் நீதிபதி. நேர்மையாக பணி செய்பவர்களை ஆயுள் வரை பதவியை இழக்காமல் பாதுகாப்பார். ஆனால் ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், ஆள் பலத்தால் நேர்மை தவறி செயல்படுபவர்களை பதவியை கொடுத்து பறித்து விடுவார். மக்கள் ஆதரவில்
மாற்றத்தை தந்து விடுவார். கவனமாக இருங்கள். சட்டத்துறையில் பணியாற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர் தொழில் செய்பவர்கள் நன்மைகளை அடைவார்கள். இதுவரை நேர்மையாக இருந்து பணி செய்தவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். பணத்திற்காக தவறான நீதி வழங்கியவர்கள் வீட்டிற்கோ சிறைக்கோ செல்வார்கள். சனி பகவான் மீனராசியில் இருந்து தொழில் ரீதியாக எல்லா நன்மைகளையும் தருவார். புத்தியால் புரிந்து அனைத்தையும் அடைந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த மிதுன ராசி புதன் குடும்ப உறவுகளில் தாய் மாமன், தாய் வழி உறவுகள், இளைய தம்பி, தங்கை, சின்ன அத்தை, சின்னம்மா, சித்தப்பா, இளைய மருமகன், இதுபோன்று இளைய உறவுகளையும் மற்றும் நண்பர்கள், காதலன், காதலி, தொழில் கூட்டாளிகள் என இந்த உறவுகளுக்கு சம்பந்தப்பட்டவன் ஆவான். சனி பகவான் அருளால் உங்கள் இளைய சகோதரனுக்கு கல்வி, தொழில் சம்பந்தமாக நன்மைகள் உண்டாகும். தாய்மாமன்கள் வழியில் நன்மைகள் உண்டாகும். தகப்பன் உடன் பிறந்த இளைய சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் உண்டு. அவர்கள் உங்கள் கல்வி, தொழில், உத்தியோகம் சிறப்படைய உங்கள் உடனிருந்து உதவி புரிவார்கள். குடும்பத்தில் பொறுப்புகளை ஏற்று செயல்படுவீர்கள். மனை, பிளாட், கட்டிடம், வீடு அமைத்துக் கொள்ள முயற்சி செய்து அடைவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் இடையே உண்டான குழப்பங்கள் தீரும். பகை மாறும். மீனராசியில் உள்ள சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10 ஆகிய ராசிகளை பார்வையிட்டு பலன்களை தருவார். சனியின் பார்வை பலன்தான் அதிகமான நன்மை தீமைகளை செய்யும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது. சனி தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானமான ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபராசி விரயஸ்தானம் என்றாலும் அதன் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். அதனால் சனியின் பார்வையால் அதிகமான நன்மைகளை அடைபவர் நீங்கள் தான். ரிஷபராசிக்கு 1, 5, 9 திரிகோண ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இதனால் வரை திரிகோண ராசியில் ரிஷபராசியில் குரு பகவான் இருந்தும் எந்தவிதமான நல்ல பலன்களையும் அடைந்திருக்க மாட்டீர்கள். உடல் நலிவு, நோய், சிரமம், தொழில், உத்தியோக காரிய தடைகள் என பல சிரமங்களை அடைந்திருப்பீர்கள். இதற்கு காரணம் ரிஷபராசிக்கு மற்றொரு திரிகோண ராசியான கன்னியில் கேது இருந்ததுதான். இதனால் தடைகளை தந்து வந்தார். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து மாறி சிம்ம ராசிக்கு வந்து விடுவார். அதனால் திரிகோண ராசி பலம் வலுவடையும். சனியின் 3ஆம் பார்வை ரிஷபராசியின் திரிகோண ராசிகளான கன்னி, மகரத்திற்கும் நன்மைகளை தரும். 3ஆம் பார்வையால் இதுவரை திருமணமாகாத ஆண்கள், பெண்களுக்கு திருமணம் கூடி வரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் செயல்படும். சுபகாரியங்கள் செய்ய நேரும். சனியின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் பதிகின்றது. சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி வீடு. தந்தைக்கு சில சிரமங்கள் உண்டாகும். அவரின் திறமைகள், செயல்பாடுகள் குறையும். மேலும் தற்போது கேது பகவான் ராசி மாறி சிம்ம ராசிக்கு வருவதால் தந்தையின் முயற்சிகளில், செயல்களில் தடைகள் உண்டாகும். தொழிலில் தடை தாமதம் உண்டாகி வருமானம் குறையும். கடன்காரர்கள் தொல்லை அதிகமாகும். நோய் தாக்கம் அல்லது வேறு காரணங்களால் தொழிலில் ஆர்வம் குறையும். தொழிலை நிர்வாகம் செய்ய முடியாத நிலை உண்டாகி அவரை முடங்கச் செய்துவிடும். மிதுனராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் தொழில் நிர்வாகத்தில் பொறுப்பேற்று நிர்வாகம் செய்ய நேரும். நீங்கள் பொறுப்பேற்றவுடன் உங்கள் இளைய சகோதரம், தந்தையின் இளைய உறவுகளான அக்கால், தம்பி, அண்ணன், தங்கை என உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலம் தொழில் சீராகும். வருமானம் வரும். சனி இப்போது உங்களின் 10வது ராசியிலேயே உள்ளார். ஸ்தான பலன், ராசி பலன் இரண்டும் நன்மைகளையே தரும். 3ஆம் பார்வை பெறும் ரிஷபராசிக்காரர்களும் அதற்கு திரிகோண ராசியான கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வந்துள்ளார். தொழில், வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்பம், பொறுப்புகள் அனைத்திலும் மாற்றம் தருவார். சனி தரும் நன்மைகளை புத்தியால் புரிந்து செயல்பட்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். அறிவு, உழைப்பு, முயற்சி, குடும்பத்தார் ஆதரவு அனைத்தும் உங்கள் ஆற்றல் திறமையை வெளிப்படுத்தும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பரிகாரங்கள் என்ன என்றால், சனி பகவானுக்கு பரிகாரமே கிடையாது. சனி பகவான் நீதிமான். அவர் தர வேண்டிய பலனை தந்தே தீருவார். இருந்தாலும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுங்கள். உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் அவரின் வீரியம் சற்று குறையும். இருந்தாலும் சனி பகவான் தர வேண்டிய பலன்களை தந்தே தீருவார்.